50,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு ஓவர் பில்டப் பண்ணிருக்கா. இறங்கி வண்டி விட்டு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. பாரு மகள ஒரு 10 நிமிஷம் பந்தா பண்ண விட மாட்டாங்க. சரி, நம்ம இன்னைக்கு ஆடை பத்தி பார்க்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வாங்க, காடைக்கறி நீங்க மஜாவா இருக்கு, சாப்பிட்டு போங்க. இந்த காடை பத்தி தாங்க நீங்க பேச போறோம். எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க கூட காடைக்கறி சாப்பிட்டா நடக்கலாங்க. அவ்வளவு உயிர் சத்துக்கள் அதிகமானது காடைங்க. இந்த பிராய்லர் வாங்குறதுக்கு போய் கோழிக்கறி கடையில கூட்டம் கூட்டமா நிக்கிறீங்க. அதே கடையில தான் இந்த காடையும் விக்குது. இதே உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஏன் இதை நாங்க இவ்வளவு அழுத்தமா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு வலு சேர்க்கிற சத்து நிறைய இருக்குங்க அந்த கடையில. இந்த சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஐயோ கொஞ்சம் குண்டான நல்லா இருக்குமே, முகலாம் தப்புன்னு அப்படி இருக்கும், கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு காடையை வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து உடம்பு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காடையில சமாச்சாரம் இருக்கு. ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நாட்டுக்கோழி வான்கோழி மாதிரியே காடைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் இருக்கு. அதனால டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. காடையை விரும்பி சாப்பிடுங்க. இது வாயோட போடுவதா எல்லா விதத்துல ஒரு கில்லடிங்க. ஏரி குளம் குட்டை ஒரு மீனை கண்ணுல பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அந்த மீனுக்கு பிடிட்டான்னு சொன்னா பிடிச்சிட்டு வந்துருவாரு. இந்த காடையோட எலும்பு இருக்கு பாருங்க, இந்த எலும்பை எடுத்து சுட்டு பொடியாக்கி அதுல தேங்காய் எண்ணெயை குழைச்சி முடி உதிர்ந்து போன இடத்துல தடவுனா கண்டிப்பா முடி வளருங்க. இது வந்து நாங்களா சொன்னது இல்லைங்க, சித்தர்கள் குறிப்பில இருந்து எடுத்துக்க சொல்றது. உங்களுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யற காடை வந்து இப்போ வந்து பண்ணையில இருந்தா வாங்கிட்டு வந்து வளர்க்குற காடை இது. இந்த சித்தர்கள் சொன்னது வந்து அவங்க வந்து 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க சொல்றது வந்து காட்டுல இருந்த காடை, காட்டுல இருக்கிற காடையை பிடிச்சி அதோட எலும்பை எடுத்து கறியாக்கி நம்ம வந்து எண்ணெயில தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் தரனா கண்டிப்பா முடி வளரும். உடனே நீங்க கேட்கலாம், ஏன்டா நீங்க வந்து காடை வந்து பண்ணையில இருந்து வாங்கிட்டு வந்து சமைக்கிறீங்க, காட்டுல பிடிக்க வேண்டியதானு கேட்பீங்க. காட்டுல பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, நாங்க காட்டுல போய் பிடிச்சா போலீஸ் எங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடும். அதனாலதான் வந்து காடையை வந்து நாங்க வந்து பண்ணையில இருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு காட்டுறோங்க. வல்லவனுக்கு புல்லே ஆயுதம் சொல்லுவாங்க. நாங்க வந்து ஒரு புல் இருக்கிற ஏரியாவை அடுப்பாக்கிட்டு இருக்கோம் என் நண்பர் உதவியோட. இங்க பாத்துக்கோங்க, இங்க பாருங்க பாஸ், தட்டுறாரு, தட்டி அடுப்பு ரெடி பண்றாரு. கல் வச்சுதான் அடுப்பணும், கல் கிடையாது. என் நண்பர் வந்து ஜெகதல பிரதாபோத்தன் வித்தகர். அவர் என்ன பண்ண போறாரு, கல் எடுத்துட்டு வாடானா கல்லெல்லாம் வேணாண்டா, நான் அடுப்பு ரெடி பண்ண சொல்லிட்டு நம்ம வயல்வெளியில டிராக்டர் ஓட்டின பாதை இருக்கு பாருங்க, டிராக்டர் போகும் வயல்வெளியில நெல் இருக்கிற பாதை இது. இந்த பாதையில வச்சு அவர் அடுப்பு ரெடி பண்றாரு, கறி சமைக்க வர. பாத்துங்க பாருங்க, இந்த வயல்ல வந்து டிராக்டர் ஓட்டின பாதை, அந்த பாதையில கல் இல்லாததுனால மண்ணில அடுப்பு செஞ்சுட்டோம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வானில வச்சு கறி வறுக்க போறோம். சூப்பரா இருக்கு, வச்சு பாருங்க. செமடா பக்கா. அவ்வளவுதான். தேக்கால பறிச்சுடா, தேக்கால ஒரு 5-6 இலை பறிச்சுடுவா. எங்க ஊர் தேக்காய் இலை எவ்வளவு பெருசு பாருங்களா. கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சா 1 2 3 ஜான் நீட் இருக்கு. 3 ஜான் நீட் இருக்கு. 1 2 2.5 ஜான் அகலம் இருக்கு. எவ்வளவு பெரிய தேக்காய் இலை பாருங்க. அருமையான. அப்படியே சுத்தி பாருங்க, பாருங்க கம்பு, இந்த பக்கம் கம்பு, அந்த பக்கம் அப்படியே பாருங்க நேரம் சவுக்கு தோப்பு, சவுக்கு மரம், இந்த பக்கம் பாருங்க பம்பு செட்டு, தென்னை மரம். இந்த பூமி அவ்வளவு சுத்தமா இருக்கு. தண்ணி பறிச்சு இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் சுத்தமா இருக்கு. பிற்காலத்தில் என்ன போகுதுன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. அப்படியே அடுப்பு பத்த வெறும் வந்துச்சு. வா எடுக்கணும். வைக்க நிறைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி அதுங்க. இந்த நெஞ்சு அடுப்பு ஹார்ட் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இது சாப்பிட்லாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட், நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தப்பா நினைக்கிறேன், அப்படியே டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டு இந்த காடை கறி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. காடை சமைக்கிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். தக்காளி, ஆக்சுவலி 3 தக்காளி வந்தது. வந்து வயல்வெளி சமைக்கிறதுல சாப்பாடு சாப்பிடல, கேமராமேன் வந்து ஒரு தக்காளி சாப்பிட்டாரு, அதனால 2 தக்காளி தான் இருக்கு. வெங்காயம் இருக்கு, அப்புறம் பூண்டு இருக்கு, இஞ்சி, கொத்தமல்லி இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, தனியா உப்பு இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, ஆயில் இருக்கு, பெருஞ்சீரகம், இது சோம்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எங்க ஊர்ல பெருஞ்சீரகம் இருக்கு, கசகசா இருக்கு, பிரியாணி இலை இருக்கு, பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே இருக்கு. நாட்டுக்கோழில அது போடணுன்ற அவசியமே கிடையாது. போட்டா டேஸ்ட் மாறிடும், கறிக்கோழி மாதிரி வந்துடும். அதெல்லாம் அதில் போடுறதுல இது வரைக்கும் சமைச்ச வீடியோ வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போடுறது கிடையாது. இதுல பட்டை லவங்கம் ஏலக்காய் கறி மசாலா எல்லாமே ஆட் பண்றோம். ஏன்னா இது அதெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். அப்பா கட்சி பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் மீன் சொல்லுங்க, கட்சி
முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் டபுள்ல பிரச்சனை வாயு பிடிப்பு இங்க வலிக்குது இங்க பிடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களாம் கண்டிப்பா வந்து காடையை சாப்பிடுங்க, சரியாயிடும். குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போயிட்டாலே இந்த கேஸ் டபுள் பிரச்சனை வந்துடும், வாயு பிரச்சனை. உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க, அந்த காய் இந்த காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க எந்த காய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா காடையை சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா சரியாயிடும். வாழ வச்சுடா. இந்த காடையை வந்து அதிகமா சாப்பிட்ற ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல சாப்பிட்றாங்க, சைனாவில் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து கொஞ்சம் காலங்கள் தான், அது கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆகுது நம்ம தமிழ்நாடுக்கு வந்து. ஆயில் ஊத்துறோம், பட்டல் அவங்க சேகரம். இந்த காடை வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழிலுங்க. காடை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா காடை வளங்க. ஒரு காடை வந்து பாத்தீங்கன்னா கடையில நம்ம போய் வாங்கும்போது 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. சென்னையில பாத்தீங்கன்னா 40 ரூபா சொல்லுவாங்க, வேற ஏரியா போனா 30 ரூபா 40 ரூபா கிடைப்பாங்க. அது மாதிரி ஒரு காடை விற்கிறவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காடைக்கு 10 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். அதனால அந்த காடை வளர்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நாட்டுக்கோழில பாத்தீங்கன்னா 11% தான் புரத சத்து இருக்கு. காடை முட்டையில 13% புரத சத்து இருக்கு. அதனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டை விட டேஸ்டாவும் இருக்கும் அந்த முட்டை. பட்டை ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, ஆனி, நாங்க எப்பவுமே வந்து இந்த பட்டை லவங்கெல்லாம் சேர்க்க மாட்டோங்க. ஏன்னா ஹோட்டல் சைடு போயிடும் அந்த கறி. அதனால வந்து பட்டை லவங்காய் ஏலக்காய் கரம் மசாலா சேர்க்கறது இல்லை. பியூரா மிளகாத்தூள் ஆனியன் வெங்காயம் என்ன போட்டு செய்யணுமோ அதை செய்வோம். ஏன்னா இந்த காடைக்கு இது போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து என்ன பண்றோம், பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு தான் இதை செய்யறோம். எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனியன் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காரு நண்பர் தான் செய்யறாரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. தக்காளியோட கொஞ்சம் உப்பு சேர்க்க போறோம். எப்பவுமே நம்மளோட ஸ்டைல் அதான். ஏன்னா இது ரெண்டு சேர்க்கும் போது உப்பு போட்டாக்க கொஞ்சம் சீக்கிரமா பாயில் ஆயிடும், வெந்து போயிடும். அது சேர்த்த பிறகு என்ன பண்றோம் நீங்களே பாருங்க. அடுப்பு வேற லெவலுங்க. நானே நினைச்சேன் கல்லெல்லாம் வச்சு பண்ணா செமையா இருக்கும் நினைச்சேன். நண்பர் மண்ணிலே பண்ணி கொடுத்தாரு, அருமையா இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவ்வளவு பாஸ்டா இருக்குது. நெருப்பு எல்லாம் அப்படியே அந்த வானல் சட்டியில போகுது. அதனால சீக்கிரமா ரெடி ஆயிடும். பாஸ் கருவேப்பிலை, உப்பு எல்லாம் கேட்க போறாங்க. யார் அந்த சேகர், அந்த சேகர் இவர்தான். ஹலோ பாஸ், சொல்றதுக்கு முன்னாடியே போய் காட்டுங்க. சொன்ன பிறகு காட்டுங்க பாஸ். யார் அந்த சேகர் கேட்பாங்க. அவர் யாரும் இல்லை, இவர் தான் அந்த சேகர். நான் உப்பு சால்ட் கொஞ்சம் தக்காளிக்கு போடுறேன். இவர் தான் போடுறாரு. நான் வில்லேஜ் வந்தா எனக்கு சில உதவிகள் தேவைப்படும் போது நண்பர் தான் கூப்பிடுவேன். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இன்னும் மீன் பிடிக்கிறது இருக்குது, மீன் வறுக்கிறது இருக்குது, இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்பப்போ பார்க்கலாம். மீண்டும் வருவோம், சந்திக்கலாம். கறி போடுறோம். காடை சாறு, அதாவது காடை சூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காடையோட சூப்பு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ட உடனே சொந்தக்காரங்க வீட்டு போயிருந்தா கூட பார்த்து சாப்பிட்டு இருக்கும்போதே பாத்ரூம் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பிரச்சனை வராதுங்க காடை சாப்பிட்டா. அடிக்கடி இந்த மோசம் போற பிரச்சனை சத்தியமா வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிபி இருக்கிறாங்க பாருங்க, தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளா சாப்பிடுங்க, டிபி வராதுங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சித்தர்களோட குறிப்புகள் சொல்லுது. அதுல இருந்து எடுத்தா உங்களுக்கு நாங்க சொல்றோம். நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுதாங்க சொல்றோம். பாஸ் மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் ஓகே பஸ். இந்த கறியை பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல வெங்காய தக்காளியோட போடக்கூடாது. கறியை போட்டு மிளகாத்தூள் போட்டு எல்லாம் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வரும்போது தான் இஞ்சி பூண்டோட போடணும். இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டை இதுக்கும் பேஸ்ட் ஆக்காதீங்க. சில விஷயங்கள் பேஸ்ட் ஆக்குங்க, சில விஷயம் பேஸ்ட் ஆக்காதீங்க. அப்படி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். பஸ் மிளகுத்தூள் போடுறது எறும்பு நல்லா இருக்குண்ணா. மசாலாங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த மசாலாங்க, எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா. வரும்போது எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வந்துடும். ஆயில், மிளகா பொடி, மசாலா, உப்பு, எண்ணெய், இது எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வந்துடும். நாங்கள் வாங்குறது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதுதான் வாங்குறது. மசாலா போடுறோங்க, எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா. உப்பு பாடுறா கரெக்டாக இருக்கு. நான் பார்க்கல, இருக்கு அது பார்ப்போம். பஸ் இந்த கறி இறக்க போகிறோம்.
ஒரு 2 நிமிஷத்துல இறக்கிடுவோம். ஒரு நிமிஷம் அடுத்து போட்டுருச்சு. கடிச்சிச்சு நிறைய கடிக்கும். நான் தான் ஏற மாத்திட்டானே நீங்க முடிச்சிருங்க. அவன் அனுப்பி இங்க வந்து லொகேஷன் நல்லா இருக்கு. நாங்க வந்துட்டோம். ஆனா இந்த சித்தெரும்பு இந்த எறும்பு நிறைய காலெல்லாம் கடிக்குதுங்க. மரம் பாத்தீங்கன்னா மேல ஒரு அரச மரம் இருக்கு பாருங்க. அந்த அரச மரத்துல இருந்து எறும்பு எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் இடத்த மாத்தினா கொஞ்சம் டைம் வரல. அதனால ரொம்ப எறும்புலாம் கடிச்சு இந்த சிரமத்துக்கு மத்தியில் தான் நாங்க சமைச்சிட்டு இருக்கோம். பஸ் ஆல்மோஸ்ட் கறி ரெடி ஆகி போச்சு. கறி இறக்க போறோம். சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், எங்க ஊர்ல பெருஞ்சீரகம், சிட்டில சோம்புடுவாங்க. இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வறுத்து இது நல்லா மிக்சியில போட்டு பொடியாக்கி இதுல போட்டு தூவிட்டு கறி இறக்க போறோம். பஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சீக்கிரம் அதான் ஃபைனலா சொல்லணும் முடிவு பண்ணேன். கால் ஆடு, அரை உடும்பு, முக்கா முயல் இதுக்கு சமம் ஒரே ஒரு காடை. ஒரு சின்ன காடை இதுக்கு சமம். திரும்பவும் சொல்றேன், கால் ஆடு, அரை உடும்பு, முக்கா முயல் இவ்வளோ அது சாப்பிட்டா வர சத்து ஒரு காடையில் சாப்பிட்டா வருதுங்க. காடையை சாப்பிட்டு பாருங்க பஸ். பஸ் கறி ரெடி ஆகி போச்சு. கொத்தமல்லி தலை போட்டு இறக்க போறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போறேன். வண்டி செம்மையா இருக்கு. நல்லா காட்டுங்க. முதல்ல காலி பண்ண முடியல, சத்தியமா முடியல. சத்தியமா சூப்பரா இருக்குங்க. வேற லெவலுங்க. இந்த காடையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்போடு சாப்பிடலாம். எலும்பு கூட சேர்த்து சாப்பிடலாம். அப்படியே சாஃப்டாக இருக்கும் கறி. செம சாஃப்டாக இருக்கும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கண்டதையும் தின்னுட்டு கெமிக்கலாக மாறி போயிருக்குங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற உணவு தானியங்கள், மாமிசங்கள் இதெல்லாம் பொக்கிஷங்க. இதெல்லாம் கிடைக்க அரிய வகை பொக்கிஷம். நமக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று. இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்து சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக இருங்க. பக்காவாக இருக்கு. என்ன பக்காவாக இருக்கு? கறி பக்காவாக இருக்கு. நல்லா அட்டாசமாக வந்துடுச்சு. எதிர்பார்த்ததோட இன்னும் டேஸ்ட் நல்லா கூடி இருக்குது, அதிகமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டுறது கையளவு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு பசிக்குது பாஸ். கறியை வச்சுட்டு டைரக்ட் போட்டு வதைக்கிறாரு. நான் போய் சாப்பிட போறேன். ஓகே பாய். ஆளை விடுங்க சாமி. எப்படி இருக்கு?